வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையால் சிருஷ்டித்து தன்னுடைய வார்த்தையினாலே நட்சத்திரங்களை படைக்கிறார். தன்னுடைய வார்த்தையினாலே தேவ தூதர்களை படைக்கிறார். தன்னுடைய வார்த்தையினாலே இயற்கைகளை எல்லாம் படைத்துட்டு வரார். அப்படி படைத்து வந்த தெய்வம் ஒரு இடத்துல அவருடைய கிரியைகள் வார்த்தையாய் இல்லாதபடி செயலாய் மாறியது, கிரியையாய் மாறியது. ஜஸ்ட் வேர்ட் மட்டும் இல்ல, இட்ஸ் பிகேம் ஆக்ஷன். அது ஒரு கிரியைவா மாற ஆரம்பிக்குது. எங்க அப்படின்னா மனிதனுடைய சரீரத்தை படைக்கும் பொழுது, ஆண்டவர் மனிதனுடைய சரீரத்தை படைக்கும் பொழுது வார்த்தையினால அவர் படைக்கல. மிருக ஜீவனை படைக்கும் போது மிருகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லி சொன்னார். கடலில் நீந்துகிறவைகள் உருவாகட்டும், பறக்கிற பறவைகள் உருவாகட்டும் அப்படிலாம் சொன்னவர். கடல் பெரிய கடல், அதை ஓரிடத்தில் சேர்ப்பதற்கு வார்த்தையை சொன்னார். நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அந்த ஸ்டார்ஸை இந்த சூரியனையும் படைப்பதற்கு வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனா மனிதனுடைய சரீரத்தை படைக்கும் பொழுது அவர் வார்த்தையை பயன்படுத்தாதபடி தன்னுடைய கையினால மண்ணை உண்டாக்கி அந்த மனிதனை உருவாக்குகிறார். ஆண்டவர் முதலாவது உருவாக்கப்படும் பொழுது மனிதன் வெறும் பொம்மையாக இல்லை, உயிருள்ள மனிதனாக இருந்தான். உயிருள்ள மனிதன், அவனுக்குள் ஜீவன், அவனுக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா ஆத்துமா உண்டாவதற்கு அவனுடைய நாசியில் ஊதுகிறார். அவன் ஜீவனுள்ள ஆத்துமாவா மாறுகிறான். எல்லா படைப்பையும் வார்த்தையில சொன்னவர் இந்த மனிதனுடைய படைப்பை வார்த்தையால் சொல்லாதபடி கரத்தால் உருவாக்கி, உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்துல உயிர் இருக்கிறது. அந்த சரீரத்தில் எப்படி மிருகங்களுக்கு உயிர் இருக்கிறதோ அதே போல் மனிதனுடைய சரீரத்தில் உயிர் இருக்கிறது. ஆனால் அது ஆத்துமா இல்லாத சரீரமா இருந்ததினால ஜீவனை ஊதி, தன்னுடைய சுவாசத்தை ஊதி அந்த சரீரத்தை ஜீவனுள்ள ஆத்துமா வாழக்கூடிய இடமா மாற்றினார். ஆண்டவர் மகிமை படைத்த இந்த சரீரத்திற்கும் இந்த ஆத்துமாவிற்கும் ஒரு போர் நடக்கிறது. ஆண்டவருடைய கரத்தினால் விலையேறப்பெற்ற படைப்பு அவருடைய கரத்தினால் படைக்கப்பட்டது. விலையேறப்பெற்ற படைப்பு இது. மனிதனுடைய சரீரம் என்பது அற்பமானது அல்ல. மனிதனுடைய சரீரம் என்பது ஏதோ எல்லா படைப்புகளை போன்றது அல்ல. இது வித்தியாசமானது, தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்டது. அதே வேளையில மனுஷனுடைய ஆத்துமா அதிலும் விலையேற பெற்றது. ஆனா இங்க ஒரு போர் நடக்கிறது, ஒரு யுத்தம் நடக்கிறது என்பதை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு. ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்வது எது? பிசாசை பற்றி அல்ல, இங்க அதை சொல்லல. ஆத்மாவுக்கு விரோதமாய் மனிதர்கள் போர் செய்கிறார்கள் என்று சொல்லாம, இந்த ஆண்டவர் படைத்த இந்த சரீரத்திற்குள் வாழக்கூடிய இந்த ஆத்மாவுக்கும் இந்த மாம்சத்துக்கும் ஒரு போர் நடக்குதா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். இந்த பக்கம் புதிய ஏற்பாட்டில் 318வது பக்கத்தில் இருக்குது. ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் ஒரு போர், ஆத்மாவிற்கும் சரீரத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். அப்படி கூட நம்ம இன்னைக்கு தியானிக்க முடியும். இந்த ஆத்மா சாதாரணமானதல்ல, இந்த சரீரமும் மற்ற படைப்பை போன்றது அல்ல. ரெண்டுமே ஒரு ஒரு தனித்துவமானது. ரெண்டுக்குமே ஒரு ஒரு விசேஷித்த கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சரீரம் இந்த ஆத்மாவோடு போர் செய்தான். இந்த சரீரம் இந்த ஆத்மாவோடு ஒரு யுத்தம் செய்கிறதா. இன்னும் கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இதே வார்த்தையை தன்னுடைய நிருபத்தில் வேதம் மறுபடி இந்த காரியத்தை நமக்கு அங்கே நம்மை எச்சரிக்கைப்படுத்துவதற்காக சொல்லி வருகிறத நம்ம கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு
இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. மாம்சத்துக்கும் ஆத்மாவுக்கும், சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர். அப்போ இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிட விரும்புகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமே, சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஆரம்பத்திலிருந்து வரும், இந்த மாம்சம் எங்க எப்படி இருந்துச்சு, என்ன நிலைமைக்குள் வந்தது, இப்போ என்ன நிலைமைக்கு போக போகுது, இதனுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கடந்த காலத்தை குறித்து நம்ம கவனிப்போம், நிகழ்காலத்தை குறித்து கவனிப்போம், எதிர்காலத்தை குறித்து கவனிக்கலாம். கடந்த காலம் என்ன, இந்த சரீரம் என்பது தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது. இந்த சரீரத்தினுடைய கடந்த காலம் தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது. அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் மண்ணினால் மனிதனை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட சரீரம். மற்ற படைப்புகளை விட இந்த சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கும் போது சரீரத்தை குறித்து ஆண்டவர் அங்க பேசுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 39வது வசனம். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே. அப்ப மனிதனுடைய மாமிசம் வேற. மனிதனுடைய மாமிசம் தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்டது. ஒரு கிரேக்க பிலாசபிகள் உண்டு, கிரேக்க தத்துவங்கள் உண்டு. மனிதனுடைய மாம்சம் என்பது இது மனிதனுக்கு விரோதமானது அப்படி சொல்றாங்க. எனக்கு விரோதமா யார் நிற்கிறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிற்கிறது யாருன்னா இந்த மாம்சமா. அதுக்கப்புறம் தான் சத்துரு, அதுக்கப்புறம் தான் சக மனிதர்கள் யாரையும் நம்ம சொல்லலாம். ஆனா முதலில் நமக்கு எதிராய் நிற்பதே இந்த மாம்சம் தான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா 6வது வசனம் முதல் பாவம் நுழைவதற்கு காரணமா இருந்த இடத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் இந்த மாமிசம் எப்படி தன்னுடைய கிரியைகள் செய்ய ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்ரீயானவள் அந்த விருட்சம், இந்த டேஸ்ட் பார்க்கறது என்னது, மாமிசம், சரீரம் இல்லையா. நம்ம ஆத்மாவுக்காக எதுவும் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எது சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய மாம்சம் சம்மந்தப்பட்டது. கவனிங்க, பாவம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. புசிப்புக்கு நல்லதும், டேஸ்ட், பார்வை, ருசித்தல். அவங்க ருசிச்சு பார்க்கறதா இருக்கலாம், பார்வைக்கு இன்பமா இருக்கலாம். மாம்சம் பாவத்துக்கு நேராக நடத்துது. அதனாலதான் மகிமையான அந்த மாம்சம், தேவனுடைய மகிமையை போர்த்தி இருந்த அந்த மாமிசம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்திருந்த அந்த மாமிசம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, பாவத்திற்கு உள்ளான போது தன்னுடைய மகிமை இழந்து நிர்வாணத்துக்கு போயிடுச்சு. மகிமை இழந்து மகிமை இல்லாத இடத்துக்கு போயிடுச்சு. நிர்வாணம் அப்படிங்கிற வார்த்தை ஆடையை குறித்து மாத்திரம் நம்ம கவனிச்சிட முடியாது. நிர்வாணம் என்பது மகிமை இழந்த இடம். ஏன்னா சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் நிர்வாணமாய் ஓடினார்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். நிர்வாணம் அப்படிங்கிறது சில வார்த்தைகள் ஆடையை சொன்னாலும் சில இடத்துல அவர்களுடைய மகிமையை சொல்லுது. குளோரி. ஒரு ராஜான்னா அவங்களுடைய வஸ்திரம், அவருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அப்போ இந்த சரீரத்திற்கு என கர்த்தர் கொடுத்த மகிமையை இந்த சரீரம் பாவத்திற்குள்ளாக இழுத்தது நிமித்தமா இழந்து போயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த சரீரத்தை குறித்து நம்ம கவனிக்கலாமே. அதனால ஆண்டவர் 3வது அதிகாரத்துல இப்படி சொல்றார் பாருங்க. 3வது அதிகாரம் ஆண்டவர் அந்த மனிதனுடைய அந்த சரீரத்தை குறித்து பேசுறாரு. அதுல 19வது வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணா இருக்கிறாய். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டபடியினால் இந்த சரீரத்திற்காய் ஒரு சாபம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. கவனிங்க, வசனத்தை நம்ம கவனிக்க முடியும். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரத்தின் மேல் ஒரு சாபம் எழுந்தது, மண்ணிற்கு திரும்பும்படி.
இது மண்ணினால் உருவாக்கப்பட்டது. ஆனா ஆத்மாவுக்கு எல்லை கிடையாது, அதுக்கு முடிவு இல்லை, நித்திய வாழ்வு வாழக்கூடியது. ஆனா சரீரத்துக்கு ஒரு எண்டு இருக்குது, சரீரத்துக்கு முதிர்ச்சி இருக்கிறது, இளமை இருக்கிறது. ஆத்மாவுக்கு அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம சர்ச்சில் பல வயதில் இருக்கிறவங்க இருக்கிறோம். 2 வயசில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அரை வயதில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், 20 வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய சரீர அமைப்புகளும் மாறிக்கிட்டே இருக்கு. இது எதை சொல்லுது? இந்த சரீரம் எதை நோக்கி போகிறது? மண்ணை நோக்கி போகிறது. மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமாய் அறியப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாடகர், நல்ல ஒரு நடன கலைஞர் கூட. அவர் பெரிய செல்வந்தர் கூட. அவர் எப்படியாகிலும் 100 வருடத்திற்கு மேலாக வாழ்ந்து விடணும்னு விரும்பினார். அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னை சுற்றிலும் ஸ்பெஷலான டாக்டர், ஸ்பெஷல் இப்போ ஒரு டாக்டர் முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் அந்த கோர்ஸில் கோல்டு மெடல் எடுக்கக்கூடியவங்க, ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸை, அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்க கிளினிக் போக வேண்டாம், எந்த பேஷண்ட்டையும் அட்டன் பண்ண வேண்டாம். இவங்களுடைய வேலையே இவர் கூட இருக்கணும், அதுக்கு சம்பளம் கொடுத்துருவார். ஏன்னா ஒருவேளை இவருக்கு ஏதாயிலும் ஒரு பிரச்சனைனா உடனே பார்க்கணும். மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய டாக்டர், இருதயத்தை கார்டியாலஜிஸ்ட் இருந்தாங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாயிலும் ஒரு பிரச்சனைனா உடனே அவருக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு டாக்டர் கூட இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை இவருடைய சரீரம் பலவீனப்பட்டு, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆகவோ, கண் ஃபெயிலியர் ஆகவோ, நுரையீரல் ஏதாகிலும் பலவீனப்பட்டு போயிடுச்சுன்னா அதை மாற்றுவதற்கு தன்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட, அதாவது இவருடைய இரத்தத்தை கொண்டு இருக்கக்கூடிய, இதே போல இரத்தம் கொண்டு இருக்கிற சில மனிதர்கள், கிட்டத்தட்ட 170 பேருக்கு மேல சில டோனர்ஸை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு எந்த வேலையும் பண்ண வேண்டாம், காலையில் எந்திக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இவர் போகிற இடத்துக்கு சமீபமாக இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங்க்கு அவர் ஒரு கான்செப்ட் நடத்த வராருன்னா அவர் கூட வரணும், அவ்வளோதான். ஏன்னா ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இவங்க தன்னுடைய கிட்னியை கொடுக்கணும். அதுக்கு தான் அவங்க வாழ்நாள் முழுவதுமான சம்பளம் கொடுத்து அவரை வச்சிருந்தார். அது மாத்திரமல்ல, இப்போ அவர் ஒரு ஸ்டேஜுக்கு ஏறார் அப்படின்னா நம்ம சும்மா ஃபேன் யூஸ் பண்ணுறோம் 2025. ஆனால் அவர் ஸ்டேஜஸில் ஏறும்போது என்ன பண்ணுவார்னா, பியூரிஃபைடு, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட காற்றை தன்னை சுற்றிலும் வரும்படியான மெஷினை பயன்படுத்தினார். காற்றில் மாசு இருந்துடக்கூடாது, ஜீவனை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, அவர் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அந்த உணவு தயாரித்த உடனே லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்து அது ஓகே, இது நீங்கள் சாப்பிடலாம். அங்கே உணவை டெஸ்ட் பண்ணுவாங்க, இவருடைய சரத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க, சுகர் லெவல், ப்ரெஷர் லெவல், அடுத்து என்னென்ன லெவல், ஹார்ட் பீட், எல்லா லெவலும் செக் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்றாற் போல உணவு இருக்கான்னு சொல்லி பார்த்து செஞ்சாங்க. அந்த அளவு தான் கூட சில லேப் அசிஸ்டண்ட, லேப் டெக்னிக்ஸ்னு கூட வச்சுருந்தாரு. தான் கூட எப்போவுமே மெடிக்கல் டீம் வச்சுருந்தார், மெடிக்கல் சோர்சஸை, அதுக்குரிய தேவையான எல்லாமே வச்சுருந்தார். ஆனால் தன்னுடைய 33வது வயதில் அவருடைய இருதயம் நிறுத்தப்படும் பொழுது ஒரு மனிதனாலும் காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமா? இந்த சரீரம் மண்ணிற்காக நியமிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எத்தனை படித்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், திறமையானவனாக இருந்தாலும், அதிகாரம் பெற்றவனாக இருந்தாலும், அலெக்சாண்டர், மகாவீரர் அலெக்சாண்டர் என்று பெயர்படக்கூடியவர் 127 நாடுகளை பிடித்து விட்டு சொன்னார், ஐயோ இதற்கப்புறம் நான் பிடிக்கிறதுக்கு நாடு இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இளம் வயதிலே நாடுகளை அவர் வெற்றி பெற்றவர். மாநிலங்கள் அல்ல, சின்ன சின்ன குறு நாடுகள் அல்ல, அவர் ஜெயம் பெற்றதெல்லாம் எம்பரர், பெரிய பெரிய எல்கைகள், பேரரசர்களை வெற்றி பெற்றவர். ஆனால் அவருடைய மூச்சு நிறுத்தப்படும் பொழுது, நான் உலகத்தை ஜெயிச்சாலும் மரணத்தை ஜெயிக்க முடியலங்கிற ஒரு நிலை எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி தன்னுடைய கரங்களை விரித்துட்டு அடக்கம் செய்வதற்கு அவர் சொன்னார். ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், ஞானவனாக இருந்தாலும், பணம் படைத்தவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்த சரீரம் மரணத்திற்காய் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சரீரத்தில், இது தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்ட, எப்படி இந்த மரணம் வந்துச்சு? இந்த சரீரத்தினுடைய பாவ தூண்டுதல், இந்த சரீரத்தினுடைய முயற்சி, இந்த சரீரம் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
பாவத்திற்காக எடுத்ததுனால மரணத்துக்கு இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார். இதோட இந்த சரீரம் நிக்கல. இந்த சரீரத்திற்கான சில சிந்தைகள் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது மாம்சத்திற்கான சிந்தைகள் இருக்கிறது. அந்த சிந்தையை வேதம் சொல்லுகிறது அது மரணம். மாம்சத்திற்கான சில சிந்தை இருக்கிறது, அதை சொல்லி வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமான பகை. நீங்கள் குறித்துக் கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாமா? ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்திற்கு என்ன சிந்தை இருக்கிறது? மாம்சத்தின் சிந்தை எப்படிப்பட்டதா? ஐயோ, இந்த மாம்சம் மரணத்துக்காய் நியமிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த மாமிசம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மரணத்தை நோக்கியது. அதுதான் இங்க நம்ம கவனிக்கிறது. அதுதான் அழிஞ்சு போறது மட்டும் இல்ல, அது நம்மளை கைட் பண்ணுது. பாத்தீங்களா? அந்த பாதை மரணமா? மரணத்தோடு மட்டும் நிக்கல. 7வது வசனத்தை வாசிக்கும் போது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான, அது தேவனுடைய வசனத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய மாம்சத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தான் 1000 வருடம் வாழ்வதை போல் இந்த மாம்சத்தில் நிலைத்திருப்பதாய் சில நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுமா? இந்த மாம்சம் அழிவுக்கு நேராய் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சரீரம் என்றோ ஒரு விதனால் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இந்த சரீரத்தினுடைய முடிவுகளாக இருக்கலாம். இந்த சிந்தை, இந்த மாம்சத்தினுடைய சிந்தை, இந்த மாம்சத்தினுடைய யோசனை, இந்த மாம்சத்தினுடைய தேடல், இதுவும் பாவத்திற்குள்ளாக தான் இருக்கிறதா? கவனிங்க. அப்ப இந்த வசனத்தின் வழியா ஆண்டவர் நமக்கு சில வெளிச்சத்தை காமிக்க விரும்புகிறார். ஆர் யூ டிபெண்ட் ஆன் யுவர் ஃப்ளஷ்? நீங்க உங்களுடைய மாம்சத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ? நாம் நம்மளுடைய மாம்சத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவருடைய கேள்வி அது. ஆண்டவருடைய கேள்வியும் கூட. முடிவு, மாம்சத்தினுடைய முடிவு மாத்திரமல்ல, மாம்சத்தினுடைய சிந்தையும் தப்பா இருக்குது. இன்னொன்னு அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நம்ம கவனிக்கும் போது மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, இந்த மாம்சம் பலவீனமானது. மாம்சம் பலவீனமானது. அது மாத்திரமல்ல, இந்த மாம்சத்தை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். இந்த மாம்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு 16வது அதிகாரம் மத்தேயு 16:17, மத்தேயு 16:17. அங்க பேதுரு தன்னுடைய ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடும்போது ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான் பா சீமோனே, நீ பாக்கியவான். ஏன்னா மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்டதை வெளிப்படுத்தவே படுத்தார். மாம்சத்தினுடைய முயற்சி அற்ப பிரயோஜனம். நான் என்னுடைய மாம்ச முயற்சியினால தேவனை அறிஞ்சிக்க முடியும், என்னுடைய மாம்ச சிந்தையினால தேவனை அறிய முடியும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் ராஜ்யம் சம்பந்தப்பட்டது என்ன பண்ணாதா? வெளிப்படுத்தாது. கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த 50வது வசனம், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. 1 கொரிந்தியர் 15:50 சொல்லுகிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம். தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்டது மாம்சத்துக்கு தெரியாது. இந்த மாம்சம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறதும் இல்லை. நம்ம அப்படியே வரிசையை கவனிக்க முடியுது. இந்த மாம்சம் தேவனால் படைக்கப்பட்டதா இருந்தாலும் பாவத்தை துவங்கினதுனால இந்த மாம்சம் தேவ மகிமை இழந்து இந்த மாம்சம் தேவனுக்குரியவைகளை சிந்திக்க முடியாதபடி இதனுடைய சிந்தையெல்லாம் தேவனுக்கு விரோதமான பகையா இருந்து மரணத்துக்கு நேராகவே சிந்திக்கிறது. அது போக இந்த மாம்சம் தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தையும் இந்த மாம்ச முயற்சியினால புரிந்து கொள்ள முடியாது. அடுத்து அதனுடைய முடிவை சொல்லுது பாருங்க, இந்த மாம்சம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார். நம்ம சரீரத்தை குறித்து தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். நம்ம சரீரம், நாம் அணிந்திருக்கிற இந்த சரீரம். ஆனா நாம இது கிடையாது. சரீரத்தில் உள் வாழ்கிற நாம், இந்த சரீரம் தான் நாம இல்லை, சரீரத்துக்கு உள்ள வாழ்கிற அந்த ஆத்துமா தான் நீங்களும் நான். ஒரு மனிதன் மரித்து போயிட்டான்னு சொல்றோம், அவருடைய சரீரம் அங்கதான் இருக்குது. அவருடைய சரீரம் கடத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம பார்த்த அதே முகம்தான், நம்ம பேசின அதே முகம்தான், ஐடி கார்டுலலாம் அதே முகம்தான் ஃபோட்டோவாக இருக்குது. பேரை சொல்லி சோ அண்ட் சோ, ஒரு பேரை சொன்னால் இந்த ஃபோட்டோ தான் வருது, அதே முகம்.
அந்த மனிதன் படுத்திருக்கிறான். ஆனால் நம்ம சொல்ற வார்த்தை என்ன சொல்றோம்? செத்து போயிட்டார், அவர் இறந்து போயிட்டார், அவர் இல்லை. என்ன? மாம்சத்திற்குள்ள இருந்த இது வெளிப்பிரகாரமான ஒரு அட்ரஸ். பவுலா இருக்கலாம், பேதுருவா இருக்கலாம். இதை கூடாரம்னு சொல்லி வேத பரிசுத்தவான்கள் சொல்ல, இது ஒரு கூடாரம், அவ்வளவுதான். நீ ஏன் இந்த மாம்சத்தை சார்ந்தே வாழுகிற அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு கூட. இந்த காலை வேளையில், இந்த காலையில் ஆண்டவர் நம்மளிடத்தில் அங்கலாய்க்கிறது அதுதான். இன்னும் நம்ம தொடர்ச்சியாக கவனிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்க, இந்த மாம்சம் முழுக்க முழுக்க தேவனுக்கு பகையாய், தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய கிரியைகளை இழந்து, தேவ பிரசனத்தை இழந்து, தேவ சத்தத்தை இழந்து, பரலோகத்திலிருந்து ஏதாயிலும் வெளிப்படுத்தப்படுமானாலும் இந்த மாம்சத்தால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்டதை கண்டுபிடிக்க தெரியாது. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யம் போகாது. ஒருவேளை நீங்க இப்படி கேட்கல, அந்த வசனத்தை கேட்கும்போது, அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்துச்சு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமே பாஸ்டர் அப்படி கேட்டீங்கன்னா, அது மர்வமாக்கப்பட்ட சரீரம், அது மகிமையின் சரீரம், முன்னிலையில் இருந்த சரீரம். இந்த சரீரம் போகவே போகாது, அது மர்வமாக்கப்பட்ட சரீரம். இங்க கவனிப்போம். அப்போ இந்த முழுக்க முழுக்க இந்த மாம்சம் இதெல்லாம் இழந்து இருந்தாலும், இன்னைக்கு உலகம் முழுக்க முழுக்க சார்ந்திருப்பது இந்த மாம்சத்தை மட்டும்தான். இந்த உலகம் முழுக்க முழுக்க இயங்கி கொண்டிருப்பது இந்த மாம்சத்திற்காகவே. நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் எதுக்கு? நீங்க வெளியே உள்ள கடைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம எடுக்கிற ஒரு ரெடிமேடு கடை, துணி கடையா இருக்கலாம், மாம்சத்தை சம்பந்தப்பட்டது. பலசரக்கு கடைகளா இருக்கலாம், மாம்சம் சம்பந்தப்பட்டது. ஃபேன், எலக்ட்ரிக்கல் இருக்கலாம், பிளம்பிங் ஒர்க் இருக்கலாம், கட்டட வேலைகளா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், காரா இருக்கலாம். சொகுசா போகணும், மாம்சம் பலவீனப்படக்கூடாது, மாம்சத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாம்சத்தை எப்படி கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கலாம், மாம்சம் சம்பந்தப்பட்டவைகளால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஸ்டடீஸாக இருக்கலாம். ஏன் படிக்கிறோம்? படித்து நல்ல நிலைமையில் இந்த மாம்சம் பலவீனம் இல்லாமல், கஷ்டப்படாமல், நீ நல்லா படிச்சுட்டன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருப்ப. வெயிலையும் வெக்கையிலையும் கடந்து நீ வேலை பார்க்க வேண்டாம், உன் சரீரத்தை நீ வருத்தி கொள்ள வேண்டாம். மாமிசம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கும் நிலாவுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போய் வாழ்றதுக்கு மனுஷன் முயற்சி எடுக்கிறது என்ன தெரியுமா? மாம்சத்தை அங்கே கொண்டாயிட்டு போய் வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு பரிதாபமான நிலை, இந்த மாம்சத்துக்கு முடிவு இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் மாம்சத்தை குஷியாக்குவதிலும், மாம்சத்தை உற்சாகப்படுத்துவதிலும், மாம்சத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நித்திய காலமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்காய் பணி செய்வது தெய்வ சமூகம் மட்டும்தான். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லியிருக்கலாமே. வசனம் புரிஞ்சவங்க இன்னும் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகம் முழுவதும் எதற்காகவே இயங்கிட்டு இருக்கு? நீங்க எந்த கடைகளா எடுத்துக்க, எந்த பிஸ்னஸா இருக்கலாம், ஒரு பெரிய நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய எக்கனாமிக்ல, பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமானது கடல் தொழில். எதுக்கு? அது சாப்பிடணும், மாம்சம் சம்பந்தப்பட்டது. பெரிய பிஸ்னஸா இருக்கலாம், எதை வேணாலும் எடுங்க. இந்த ஆத்மாவுக்காக பணி செய்வது தேவ சமூகத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. 80 வருடமோ 60 வருடமோ 40 வருடமோ 10 வருடமோ 2 வருடமோ ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு நேரத்துல இந்த மாம்சம் சொல்லும், எப்பா இதுக்கு மேல உனக்காக நான் வேலை செய்ய முடியாது, என்னை விட்டு நீ வெளியே போ, நம்மளை விரட்ட போகுது. அந்த விரட்டக்கூடிய அந்த சரத்துக்காக உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் கவனிக்கிறது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை. God looking your heart அப்படின்னா என்ன? ஆண்டவர் ஆத்மாவை கவனிக்கிறாரே தவிர சரீரத்தின் மேல. அதனாலதான் சொல்ற, சரீரத்தை கொல்ல வல்லவர்களா இருக்கிற இவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்கப்பா, சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவராய் இருக்கிறவருக்கே பயப்படுங்கள் அப்படி சொல்றார். அப்படின்னா என்ன? உள்ள இருக்கிற ஆத்மா தேவனுக்குரியவைகளாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாமேன்னு சொல்லலாமே, சத்தம் அல்லேலூயா. இந்த சரீரம் தேவன் நாம வாழ்வதற்காக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கூடாரம், ஒரு கூடாரம், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா நம்ம இதுக்கு கொடுக்கிற கவனத்தை விட, இந்த சரீரத்தை மெருகூட்டுவதற்கு கொடுக்கிற நேரத்தை விட,
இந்த சரீரத்திற்காய் உழைக்கிற நேரத்தை விட அதிகமாக நம்ம கவனம் எடுக்க வேண்டியது நம்முடைய ஆத்மாவுக்கு. அதிகமாக நம்ம கவனம் எடுக்க வேண்டியது நம்முடைய ஆத்மாவுக்கு. ஏன் இந்த ஆத்மாவுக்கு நம்ம கவனம் எடுக்கணும் அப்படின்னா, இதுதான் நித்தியமா தேவனோடு வாழ போகிறது. இதுதான் நித்தியமா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறது. இதுதான் தேவ சத்தத்தை கேட்கக்கூடியது. இதுதான் பரலோகமோ நரகமோ முடிவு காலம், நித்திய காலமாய் ஏதோ ஒரு இடத்துல வாழக்கூடியது. ஆனா இந்த ஆத்மாவினுடைய பயணத்துல இது தடையா நிக்கிறத ஏன் தெரியுமா? நரகத்தை நோக்கி இழுக்கிறது என்ன தெரியுமா? இந்த சரீரம். இந்த சரீரம் நாம் அணிந்திருக்கிற இந்த சரீரம். இந்த சரீரம் ஒரு போர் செய்கிறதா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் வாசிச்சோம் இல்லையா? 1 பேதுரு 2:11 வாசிச்சோம். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை வாசிக்கும் போதே எனக்குள்ள, ஆண்டவரே நாங்கள் எதுல கவனம் இல்லாமல் இருக்கிறோமோ அதை நாங்கள் சரி செய்யணும்ப்பா. ஆத்மாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற, கலாத்தியர்ல நம்ம வாசிச்சோம் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஆவிக்கு விரோதமாகும் மாம்சம், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், அது ரெண்டும் ஒரு யுத்தம் பண்ணுதான். இந்த மாம்சம் சொல்லுது, நான் மண்ணுக்கு போகிறேன், எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவே நீயும் மண்ணுக்கு வந்துரு, நீயும் நரகத்துக்கு வந்துரு. எப்படி? நான் கொஞ்ச நாள் தான் வாழ போறேன், இந்த கொஞ்ச நாளும் நான் சொல்றதை நீ கேளு. இந்த கொஞ்ச நாள், அதனால் பவுல் இதுல ஒரு போராட்டத்தை சொல்றார். எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது, ஆனா இந்த மாம்சம் அதை ஓவர் கம் பண்ணுது. எனக்குள்ள ஒரு ஆசை, நான் ஆண்டவருக்காக எழுமணும், நல்லது செய்யணும். இப்போ ஒரு யுத்தம் நடக்குது, பிசாசு வரலங்க. இந்த செய்தியில பிசாசே உள்ள வரல. முழுக்க நம்ம மாம்சமும் நம்மளுடைய ஆத்மாவும் செய்கிற ஒரு யுத்தம். நான் இன்னும் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்காக இதை செய்யணும், ஊழியத்தில் எழுமணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதை செய்யணும். அப்படி விருப்பம் செய்யும் பொழுது யுத்தம் பண்ணுகிறது என்ன தெரியுமா? பிசாசு இல்லைங்க, நம்ம சரீரம். பிரேயர் பண்ணும்போது ஒரு 10 பேர் ஜெபம் பண்றாங்கன்னா 10 பேருடைய ஜெபத்துல ஒரு சிலருடைய ஜெபம் தான் பிசாசினால் தடை செய்யப்படுகிறது. பெரும்பான்மையானவருடைய ஜெபம் அவர்கள் அணிந்திருக்கிற சரீரத்தாலேயே தடை செய்யப்படுகிறது. அந்த சரீரமே தடை செய்யுது. ஜெபமெல்லாம் உட்காரும் போது சரீரம் சொல்லுது, நீ இப்போ தூங்கு. நம்ம சரீரம் எவ்வளவு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது பாருங்களேன். கொஞ்ச நாள்ல நம்ம விட போற சரீரம், கொஞ்ச நாள்ல நம்மளை வெளியே போன்னு பத்தி விட போகிற சரீரம் சொல்லுது, இப்போ நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நான் டயர்டா ஃபீல் பண்றேன். ஆனா பாருங்க, சரீரத்துக்கு ஒரு வேலை இருக்குன்னா அது ராப்பகலா கடந்து வேலை பார்க்கும். ஆனா ஆத்மாவுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. சரீரம் ஒத்துழைக்கவே செய்யாது, ஜெபம் பண்ண விடாது. ஜெபம் பண்ணு உட்காருங்க, பல விதமான சிந்தனைகள் வரும். ஜெபம் பண்ணு அமருங்க, தூக்க மயக்கங்கள். ஜெபம் பண்ணு உட்காருங்க, இந்த சரீரம் அப்பதான் சொல்லும், நீ அந்த துணியை கொஞ்சம் துவைச்சிட்டாம, கொஞ்சம் அந்த இதை மட்டும் பாயை மட்டும் விரிச்சிருக்கலாமே. ஆண்டவர் சொல்றாரு, இது யுத்தம் செய்கிறது. என்ன செய்கிறதா? எந்த மனிதன் யுத்தத்தை அறிந்து கொள்றானோ அவன் தான் அந்த யுத்தத்தில் என்ன பண்றான்? ஜெயம் பெறான். இது எங்களுக்கு நமக்கு விரோதமாய் நடைபெறுகிற யுத்தம் என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஜெயம் பெற முடியும். இல்லைன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு எப்படி இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். பிசாசு ஸ்தோத்திரம் இந்த சரீரத்தையே அவனுடைய ஆயுதமா எடுத்து இன்னொரு மனிதனை அழிக்க பயன்படுத்திடுறான். கொலை செய்கிறதோ வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை மட்டும் அழிக்கிறது. இந்த சரீரத்தினுடைய காரியத்தை கவனிக்கிறோம். இந்த சரீரம் ஏதோ உங்க ஆத்மா மட்டும் இது கண் வைக்கிறது இல்லை, அது என்ன செய்கிறது தெரியுமா? மற்றவர்களுடைய சரீரத்தையும் மற்றவர்களுடைய ஆத்மாவையும் கெடுக்க முயற்சி எடுக்கிறதா. ரோமர் 6வது அதிகாரம் வாசிங்களேன். ரோமர் 6வது அதிகாரத்துல 13வது வசனம். ரோமர் 6:13. வசனம் சொல்லுது பாருங்க, அநீதியின் மற்றவங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு எதை பயன்படுத்துறான்? எதை பயன்படுத்துறான்? நம்ம சரீரம். நம்ம சரீரம்
நம்ம சரீரம். ஒருவேளை நம்ம இப்படி நினைச்சிட முடியாது, அப்போ இந்த சரீரமே வேண்டாமா, இந்த சரீரத்தை அழித்து போட்டுடலாமா, இந்த சரீரத்தில் வாழ்ந்துட முடியாதா? ஆண்டவர் நாம் வாழ்வதற்காய் கொடுத்திருக்கிற கூடாரன் மட்டும் இதை நிறுத்தாம 1 கொரிந்தியர்ல அதை நமக்கு இன்னும் விஸ்தாரமாக கற்றுக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. அப்ப இந்த சரீரம் நாம் வாழுகிற ஒரு கூடாரம் மாத்திரமல்ல, இதனுடைய அத்தாரிட்டிவ் பர்சன், இதனுடைய அதிகாரம், இது யாருக்கு உரிமையானது அப்படின்னா கர்த்தருக்கு உரிமையானது. மாம்சம் ரேஷன் கடையில் 1 மணி நேரம் நிக்கிறதுக்கு பலன் தருது. தேவ சமூகத்தில் 10 நிமிஷம் மேல காணிக்க ஜபத்துக்கு ஜபம் பண்றதுக்கு நிக்க விடல. வயதானவர்களும் பலவீனமானவங்களும் உட்கார்ந்தா பரவாயில்ல, வாலிய பிள்ளைகள் உட்கார்ந்துடுறாங்க, பலன் இருக்கிறவங்க உட்கார்ந்துடுறாங்க. மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? ஒரு டைம் அது ஒரு ஸ்டெப் எடுக்கும். இல்ல நீ என்ன சொல்ற நான் கேட்க மாட்டேன். நம்ம வாழணும்னு நினைப்போம். இல்ல இந்த பூமியில நான் இன்னும் வாழணுங்க, இன்னும் ஆண்டவருக்கு ஏதாட்டும் சாதிக்கணும். மாம்சம் சொல்லும் இதுக்கப்புறம் நான் உனக்காக ஆக்சிஜனை தர முடியாது. மாம்சம் சொல்லும் இதுக்கப்புறம் நீ தருகிற உணவெல்லாம் ஜீரணிக்க முடியாது. ஸ்டாப் பண்ணு. அன்னைக்கு இந்த மாம்சத்துக்கு நம்ம போராட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவத்தில் இந்த வயசுலேயே இந்த சூழலையே வயதானவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், பலமுள்ளவர்களாக இருக்கலாம், சரீரத்தில் ஏதோ பலவீனமானவர்களாக இருக்கலாம், யாரானாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிற இந்த நாளிலிருந்து இந்த சரீரத்தை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நான் மற்றவங்களுக்கு போதிக்கிற நான் தான் ஆகாதவனா போகாதபடி என் சரத்தை ஒடுக்குகிறேன். 1 கொரிந்தியர் மன்னிக்கும் அப்போஸ்தலர் சொல்லிட்டேன்னா 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரம் 27, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27, மற்றவர்களுக்கு போதிக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி. யாரு ஆகாதவனா மாத்துறது? இந்த சரீரம். எது நம்மளை அழித்து போடக்கூடியது? இந்த சரீரம். அது சொல்றாரு, இந்த சரீரம் என்ன ஆகாதவனா மாத்துறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோலை நான் எடுக்கிறேன். இந்த சரீரம் என் மேல கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி நான் சரீரத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்றேன். ஏன்னா இது தேவன் தங்குவதற்கான இடமே தவிர இதை நான் ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர சரீரம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. சரீரம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது, நான் சரீரத்தை ஆளுகை செய்யணும். ரோமர்ல 8வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வேதம் சொல்லுங்க. ரோமர் 8:13, மாம்சம் சொல்றபடி பிழைத்தா என்ன ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, சரீரம் சொல்றத நம்ம ஜெபம் பண்ணி போறோம். இதுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது, இதுக்கப்புறம் நான் பரிசுத்தமாக வாழணும். வீட்டுக்கு போன உடனே இல்லைன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வர கொஞ்சம் நல்லா இருக்குது, வியாழக்கிழமையும் நான் நேற்றைய தினத்தில் சிலர்கிட்ட கேட்டேன், நல்லா ஆவில நிரம்பினவர்கள் இந்த உபவாச ஜெப முகாமில் நல்லா அபிஷேகத்தில் நிரம்பின சிலர்கிட்ட கேட்டேன், எப்படி டெய்லி ப்ரேயர் பண்ணீங்களா? அதில் 2-3 பேர் என்கிட்ட சொன்ன ஒரே பதில், நேற்றும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் என்ன பண்ண முடியல, ஆனால் திங்கக்கிழமை என்ன பண்ணிட்டேன், செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணிட்டேன், புதன்கிழமை வியாழக்கிழமை தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் மற்ற வேலையாச்சு, என்னால் ஜெபம் பண்ண முடியல. உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்யணுமே தவிர சரீரம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளால் சுட்டரிக்கப்படணும்னா நெருப்பினால் அல்ல, சரீரத்தின் செய்கைகள். சரீரம் பாவத்தை தூண்டும் பொழுது, இப்போ ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார்னா சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற சரீரமாய்
மகிமையின் சரீரமா மாற்றுவதற்கு ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் என்ன ஃபில் பண்ணுங்க. சரீரம் போராடும். இல்லை எல்லாரும் செய்கிறதானா, எல்லாரும் இந்த பாவம் செய்கிறதுனா, போய் நாளைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். பாவம் பண்ணிட்டு அரை மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கலாம். பாஸ்டருக்கு தெரியவா போகுது, அம்மாவுக்கு தெரியவா போகுது, ஹஸ்பண்டுக்கு தெரியவா போகுது, மனைவிக்கு தெரியவா போகுது, பிள்ளைகளுக்கு தெரியவா போகுது, பெற்றோருக்கு தெரியவா போகுது. என்ன இதில் என்ன, இதெல்லாம் ஒரு பாவமா? எல்லாரும் செய்கிறாங்களே. மாம்சம் இழுக்கும் போது இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு சொல்லுங்க, நான் ஆவியானவரோடு இணைவேன். அதனால தான் இந்த ஆவியின் அனுபவங்கள், ஆவியானவரோடு இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கை நம்மை சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு, சரீரத்தினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு பலப்படுத்துது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், சரீரத்தினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானவரை என்ன ஃபில் பண்ணுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சில ஸ்தோத்திரம் என்னிடத்துல சமீபத்தில் பேசும்போது சொன்னாங்க, அடுத்து சீக்கிரம் இதே போல் இன்னொரு 3 நாள் முகாம் வைங்க, இன்னும் கர்த்தர்களை நிரப்பணும். அப்போ நான் என் இருதயத்தில் கர்த்தர் உடனே கொடுத்த வார்த்தையை சொன்னேன், இது ஏதோ முகாமாக நிரப்புறதில்ல, இந்த நிரப்பப்படுகிற அனுபவம் நாள்தோறும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தன்னுடைய கடிதத்தில் சொல்றார், தீமோத்தேயே, உன் மேல கர்த்தர் தேவ மனிதர்கள் மூப்பர்கள் கரத்தை வைச்சு உன் மேல சில அபிஷேகத்தை இறக்கி விட்டுருக்கிறாங்க, அதை அனல் மூட்டி விடு. சரீரம் சொல்லும் அதை அனல் மூட்ட வேண்டாம், சரீரம் சொல்லும் இது வேண்டாம் சொல்லும், நீ அனல் மூட்டு. ஏன் தெரியுமா? சரீரத்தினுடைய செய்கைகள் அழிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 8வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ரோமரில் தான், ரோமர் 8:10, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயிருக்க வேண்டும். பாவத்தை சிலுவையில் அறைந்த சரீரமாய், இந்த சரீரத்துக்கு அது பிராக்டிஸ் ஆனதா இருக்கக்கூடாது, பயிற்சி பெற்ற சரீரமா இல்லை, பேதையான சரீரமா இருக்கணும். கவனிங்க, நம்ம பைக் ஓட்டுறவங்க இருக்கிறோம், வாகனங்கள் கார் ஓட்டுறவங்க இருக்கிறோம். சிலர் கீர் பைக்கு சிலருக்கு ஓட்ட வராது, சிலருக்கு வாகனம் கார் ஓட்ட சிலருக்கு வராது. அப்போ அந்த கார் ஓட்ட பழகினவங்க ஏறி உட்கார்ந்த உடனே, பைக் ஓட்ட பழகினவங்க ஏறி உட்கார்ந்த உடனே இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம பாட்டில் போவோம், எங்கே பிரேக் பிடிக்கணுமோ பிரேக் பிடிப்போம், எங்கே முன்னாடி போகணுமோ, எங்கே திரும்பணுமோ அப்படி திரும்பும். இதே போல் பாவத்தில் சரீரம் பழகிட்டான். இங்க சொல்லுது, இங்க வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, சரீரத்துல இந்த சரீரம் பாவத்தில் பழக்கப்படக்கூடாது. இவன் பைக் ஓட்ட தெரியாத ஒருத்தட்ட போய் பைக்கை கொடுங்களேன், கீர் பைக்கை இல்லை காரை கொடுங்க, கீர் பைக்கில் ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி மூவ் பண்ணுறதுக்குள்ள என்ன ஆயிரும்? என்னங்க, ஆக்சிடென்ட் ஆகாது, ஆஃப் ஆயிரும். வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி மூவ் பண்ண உடனே என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். நம்ம கீர் இருக்கிற இல்லாத பைக்கை திருக்கணவங்க பைக்கை சாவி கொடுத்துட்டு ஓடி போயிடணும். நம்ம அப்படி தான் நம்ம பாதுகாப்பாக. ஆனால் கீர் பைக்கை பாருங்கள், அதை ஓட்ட தெரியாதவங்க, காரை ஓட்ட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு கீர் போடையுமே மூவ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அது அந்த அந்த மூவ்மெண்ட்லேயே தெரிஞ்சிடும், இவருக்கு கார் ஓட்ட தெரியலை. பைக் ஆஃப் ஆனோடனே சொல்லிடுவோம், இவருக்கு பைக் என்ன தெரியலை, அந்த மூவ்மெண்ட்லேயே தெரியும். பாவத்துக்கு நம்ம சரீரம் பேதையாக இருக்கணும். பாவம் செய்கிறதுக்கு நம்ம சரீரம் ஐடியா கொடுக்கும். இந்த சரீரம் அழிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லலாமே. அல்லேலூயா. இது மகிமையின் சரீரமாக கர்த்தர் இந்த சரீரத்தை மாற்ற விரும்புகிறார். இந்த சரீரத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முழு அத்தாரிட்டியை, ஒரு முழு அதிகாரத்தை கொடுங்க. இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆவியானவர் ஸ்டாப் பண்ணணும், அந்த அளவுக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கணும். அதுக்காக ஜபத்தில் ஆண்டு ஆவியானவரை உமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. ஆவியானவர், அங்கே பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறார், ஆவியானவர் தடுக்கிறார், ஸ்டாப். அவருடைய சரீரம் ஆவியானுடைய கிரியைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நமக்கு கர்த்தர் அந்த பயிற்சியை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லலாமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரீரம் பரிசுத்த ஆவியானவரால் சுட்டரிக்கப்படுற சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் சரீரத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கலாத்தியர்ல இப்படி வாசிக்கிறோம், கலாத்தியர் 5வது அதிகாரம், கலாத்தியர் பவுல் எழுதின அந்த நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் நம்ம கவனிக்கும் போது, 5வது அதிகாரத்தில் கவனிக்கும் போது 16வது வசனம்,
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Live according to the spirit. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்ட போது, அப்ப ஒருத்தர் பரிசுத்த ஆவியானவரே பெற்றுக்கொண்டாச்சு. 1947 7வது வருஷம் 32 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ பாஸ்ட்ல சொல்றதல்ல. அந்த காலத்துல நான் ஆவில நிரம்பினா சபையில நான் ஒருத்தரும் பிடிக்க முடியாது. இந்த சக்சஸ் பழைய ஹிஸ்டரி அல்ல. இப்ப ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. மாம்ச இச்சையை ஜெயம் எடுப்பது எப்படி? மாம்சத்தினுடைய கிரியைகளை ஜெயம் எடுப்பது எப்படி? மாம்ச சிந்தை ஒடுக்கப்படுவது எப்படி? ஆவியானவருடைய பிரசன்ஸை கேட்கணும். வசனத்தால் இருதயத்தை நிரப்பணும். ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரை பரிசுத்தப்படுத்துங்க. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஆராதனை பண்ணோம், 4 வசனத்தை பாச சொன்னாங்க, வசனத்தை கேட்டுட்டோம், இனிமே போயிட்டு வரலாம். இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் விழுந்து போவார்கள். எழுந்து நிற்கிறவர்கள் யார் தெரியுமா? ஒவ்வொரு நாள் ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். ஒவ்வொரு நிமிடமும் மாம்சம் அப்படியே எழுமும். இப்ப அமைதியா இருக்கிறான், இந்த நேரத்துல இவன் பரிசுத்த ஆவியானவருக்கு இல்ல, இவன் இந்த நேரத்துல இந்த வேலையை செய்ய முயற்சி எடுக்கிறான். அப்படி எழும்பும் போது உடனே ஆவியானவர், என்னால இப்ப தனியா விட்டுறாதீங்கப்பா, எனக்குள்ள ஆலயத்துல நீ தங்கி இருக்கிறீங்க, வந்துட்டு போகிறவர் அல்ல, அவர் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர். ஆவியானவர் என்னை விட்டுறாதீங்க, ஆவியானவர் என்ன நிரப்புங்க, ஆவியானவர் இந்த கட்டுகள்ல இருந்து இந்த சிந்தையில இருந்து என்னை விடுதலை தாங்க. அந்த இடத்தை விட்டு ஓடி போகணும். வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயே பாலியத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடு, அதுல நின்று போராடாத, மாம்சம் எழும்புது, ஓடிரு, அந்த இடத்தை விட்டு ஓடு, ஆவியானவரோடு இணைஞ்சுக்க, ஆவியானவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணு. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்டேன்னா மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரம் பாவத்தின் ஆயுதமாய் பிசாசு ஒருவேளை இதற்கு முன்பாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் விரும்புகிறேன், இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன், ஆவியானவரே இந்த சரீரம் நீதியின் ஆயுதமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அவயங்கள், என் கண்ணை பிசாசு இதுவரைக்கும் பாவத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம். என்னுடைய செவிய பிசாசு ஒருவேளை இவன் என்ன எவ்வளவு தூரம் போவான், எவ்வளவு தூரம் தான் இவன் அபிஷேகத்தில் நிரம்பட்டும், இதுக்கப்புறம் அவன் கண் ஏண்டதானே இருக்கு, இதுக்கப்புறம் அவன் செவி ஏண்டதானே இருக்கு. பிசாசு ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்க மாம்சத்தை அவன் கையில் எடுத்துட்டு அதிகாரம் செலுத்தி இருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில, இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற வேளையில, ஆவியானவரே இந்த சரீரம், இந்த கண்கள், இந்த செவிகள், என்னுடைய நாவு, என்னுடைய கரங்கள், என்னுடைய இருதயத்தின் யோசனை, என்னுடைய நடைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லலாமே. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஆவியானவரை பெற்று கொண்டவெல்லாம் புத்திரர் அல்ல. நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன் பாஸ்டர், அந்நிய பாஷையை நான் பெற்றுட்டேன், வரங்களை பெற்றுட்டேன், வானத்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கர்த்தர் காண்பித்து கொடுத்தார், அவர்கள் அல்ல புத்திரர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் லீட் பண்ணப்படுகிறார்களோ. ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. ஆவியானவரை என்ன நிரப்புங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லைங்க, எந்த நேரமும் உபவாச ஜபங்கள் மட்டும் இல்லை, எந்த நேரமும் குடும்ப ஜபமும் தனி ஜபம் மாத்திரம் இல்லை, வேலை பார்க்கும் போதும், வீட்டுக்கு போகும்போதும், வீட்டில் வேலை செய்யும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஆபீஸ்க்கு போகும்போது, தொழில் நிறுவனங்களுக்கு போகும்போது, வாகனத்தை இயக்கும் போது, ஒரு மனிதனோட பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது, சிந்தை முழுவதும் ஆவியானவரை என்னை ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரை என்னை ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரை என்னை ஆளுகை செய்யுங்க. ஒரு மனிதன் ஆவியானவரோடு இணைந்து நடத்தப்பட்டு கொண்டிருப்பான் என்றால் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு சொல்லுங்க ஆக்கினி தீர்ப்பு இல்லை. அவர்கள் மாம்ச கிரியைகளை, சரீர கிரியைகளை அழித்து போடுகிறார். சத்தம் ஆமென் சொல்லலாம். நாம் ஆவிக்குரியவர்கள். பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி ஒரு விஷயத்தை சொல்ல வர, உங்க மாம்சம் முன்னாடி வந்து நின்று அதெல்லாம் சொல்லாத. அப்போ தேவ வசனம் கூட ஆவிக்குரியவர்களுக்குன்னு கர்த்தர் வைக்கிறாராம். சில வார்த்தை வசனங்களை புரிஞ்சிக்க முடியல,
ஆவியானவர் சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, பாவம் ஒரு உயிரை கொடுத்து கத்தினார், என்ன சொன்னார் தெரியல, எனக்கு புரியறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல, பைபிளை திறப்புறோம், இந்த வசனம் எனக்கு என்னன்னு தெரியல, ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிறார்கள்.